ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இது உங்கள் சந்தீப் மாம்ஸ் டைரி. ஏப்ரலே இன்னும் ஸ்டார்ட் ஆகலைங்க. அதுக்குள்ளே நம்ம ஊரில் அடிக்கிற வெயிலை பார்த்தீங்களா? இந்த வெயிலுக்கு நம்மளோட உடம்பை எப்போவுமே குளிர்ச்சியாக வச்சுக்கிற மாதிரி இருக்கிற ஃபுட்டு தாங்க நம்ம எடுத்துக்கிறணும். இந்த வீடியோவில் அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரொம்ப பெரிய ரெசிபி இல்லைங்க, இது வெந்தயக்களி தான். இந்த வெந்தயக்களி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன டம்ளரில் பச்சரிசி எடுத்துட்டோன்னா ஒரு 1.5 டீஸ்பூனு நம்ம வெந்தயம் எடுத்துக்கிறணும். நான் 2 சின்ன டம்ளர் பச்சரிசி எடுத்துகிட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவு வெந்தயம் எடுத்துட்டேன். இது ரெண்டையும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு முதல் நாள் நைட்டு நீங்கள் தூங்க போகும்போது நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. நைட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு காலை டிஃபன் சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நான் இந்த 100 கிராம் டம்ளரில் தான் அரிசி அளந்துக்கிட்டேன். ஓவர் நைட் நல்லா ஊறினதும் நீங்கள் காலையில் அதை அரைச்சி மாவாக்கி களி செஞ்சுக்கலாம். களிக்கு எப்போவுமே நம்ம சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா, இனிப்பு ஐட்டத்துக்கு கருப்பட்டி சாப்பிட்டுக்கோங்க. அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அண்ணா இந்த வீக்கில் வந்துட்டு தூத்துக்குடி போயிருந்தாங்க. என்னோடய அண்ணா அவங்க அங்கே வாங்கிட்டு வந்த கருப்பட்டி தான் நான் யூஸ் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்தது. 1-2 உடச்சிட்டு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிட்டேன். நம்ம நைட் ஊற வச்சுருந்த அரிசி வெந்தயத்தை நல்லா அரைச்சி மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா மாவாக்கி எடுத்துக்கலாம். டேஸ்ட்டுக்கு கொஞ்சோன்னு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி ஓரளவு தோசை மாவு பதத்துக்கு நீங்கள் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் அரிசி வெந்தயத்துக்கு 3 டம்ளர் தண்ணி அப்படின்ற கணக்கில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி கொதித்ததும் நீங்கள் இந்த மாவை ஊற்றணும். கைப்படாமல் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்ல ஹெல்த்தியான வெந்தயக்களி ரெடிங்க. நல்ல சுட சுட வெந்தயக்களியில் நல்லெண்ணெய் விட்டு கருப்பட்டி விட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நம்மளோட உடம்பை எப்போவுமே நம்ம குளிர்ச்சியாக வச்சுக்கலாம். வெறும் ஜூஸ் அண்ட் கூல்ட்ரிங்க்ஸ் மட்டுமே நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி தராதுங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸை ட்ரை பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க.